இத்துடன் ஊற வைத்த புளிக்கரைசலையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அவ்வப்போது அடுப்பை அணைத்து பற்றவைப்பது உணவுப் பொருளை அடிபிடிக்காமல் இருக்க உதவும். சட்னிக்கு தேவையான நன்கு வதங்கிய கலவைகளை மிக்சியில் இட்டு அரைக்க வேண்டும். இப்போது கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை மற்றும் எண்ணெய் விட்டு தாளித்து சட்னியுடன் சேர்த்தால் சுவையான தக்காளி சட்னி தயார். உளுந்தம் பருப்பு பொன்னிறமாக வந்ததும் தக்காளி சட்னியை சேர்த்து கிளறினால் சுவையான தக்காளி சட்னி தயார்.